வெனிசுலாவிலிருந்து அதிகமாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கூறி வெனிசுலாவுடைய அதிபர் மதுராவையே அமெரிக்க படகு கடத்தியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் கடத்தி இருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன சார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கப்பல் தான் மெரினோன்னு பேரை மாற்றி கொடியையும் ரஷ்ய கொடியை கட்டி இது நல்ல புள்ள மாலை ஆர்டிக்ட வரும்போது இவங்க துரத்துறாங்க. யாரு? அமெரிக்கா. அவங்கள்ட்ட இருந்து தப்புறதுக்கு இவங்க வேகமாக எஸ்கேப் ஆகும்போது அமெரிக்காவினுடைய அவங்க நிறைய பிளான் பண்ணி தானே வந்திருக்காங்க. ரஷ்ய கப்பலை பிடிச்சிட்டான். ஆனா நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. புட்டின் இந்தியாவுக்கு சொன்னாரு, நான் தான் அவனுக்கு அணு ஆயுதமே கொடுக்குறேன், அணு ஆயுதத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல் நீங்க என்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். ரஷ்யாவை நேரடியாக தாக்கினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அமெரிக்காவுக்கு என்ன ஒரு ஆசை நிறைவுனா சீனாவை எலும்ப முறிச்சிடும். அவனுக்கு ரஷ்யாவை பத்தி கூட பயம் இல்லை. நல்லா கவனிங்க. ரஷ்ய கப்பலை மடக்கி இருக்கிறது மூலம் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றான், நான் யாரை வேணாலும் கை வைப்பேன். 1970 35 லட்சம் பேரல் எடுத்துட்டான். யாரு? வெனிசுவேலா. இன்னைக்கு எவ்வளவு எடுக்கிறான் தெரியுமா? 11 லட்சம் பேரல், 10 லட்சம் பேரல் தான். அது 3.5 மில்லியன் எடுத்துட்டு இருந்தான். எங்க? வெனிசுவேலா. இன்னைக்கு எடுக்கிறது 1 மில்லியன் தான். அந்த 1 மில்லியன்லையும் 10 லட்சம் பேரல்ல 9 லட்சம் பேரல் சீனாக்கு வந்து. ஒரு தகவல், சீனா ஒரு 65 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம் இந்தியா. இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு சீன முதலீடுகளுக்கு இந்தியாவில் அனுமதி 60 லட்சம் கோடி கொஞ்சம் கொஞ்சமா வரும். எதுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுமா சீனாக்கு? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கோபி சார். வெனிசுலாவிலிருந்து அதிகமாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கூறி வெனிசுலாவுடைய அதிபர் மதுராவையே அமெரிக்க படகு கடத்தியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை அமெரிக்க படைகள் கடத்தி இருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன சார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அமெரிக்காவுடைய இந்த செயல்பாட்டில் வெனிசுவேலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவரை டார்கெட் பண்ணிட்டாங்க. சீனாவை காலி பண்றதுக்கு நடவடிக்கை ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சீனாவுடைய முதுகெலும்பை கிட்டத்தட்ட முறிக்கிறாங்க. ரஷ்யாவை மட்டும் அவங்க பயப்படுறாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா ரஷ்யாவை மிரட்டல் கொடுக்கும் விதமாக ஈரானிலிருந்து ஒரு எண்ணெய் கப்பல் வருகிறது. அந்த கப்பல் அதாவது பொதுவான ஒரு கப்பல், அது ரஷ்ய கப்பல். மெரினோ இந்த கப்பலுடைய பெயர். மெரினோ. பெல்லோன்னு முன்னாடி இருந்தது, அது பேர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகான, நீங்க சொன்ன கருத்து ரொம்ப முக்கியம். பெல்லோங்கிறத இவருக்கு ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவன் பேரையே மாத்தினான். பேரை மாற்றி மேல கொடியை கட்டி வருது. என்ன கொடி கட்டியிருக்காங்க? ரஷ்யாவுடைய கொடி கட்டி வருது. அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ், அமெரிக்காவுடைய மெரிடைம் பவுண்டரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நேவி இவங்க இதை ஒரு சஸ்பீஷியஸ்லி வாட்சிங் தொடர்ந்து 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 வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ணில் இருந்து தப்புறதுக்கு இந்த கப்பல் தான் மெரினோன்னு பேரையும் மாற்றி கொடியையும் ரஷ்ய கொடியை கட்டி இது நல்ல புள்ள மாலை ஆர்டிக்ட வரும்போது இவங்க துரத்துறாங்க. யாரு? அமெரிக்கா. அவங்கள்ட்ட இருந்து தப்புறதுக்கு இவங்க வேகமாக எஸ்கேப் ஆகும்போது அமெரிக்காவினுடைய அவங்க நிறைய பிளான் பண்ணி தானே வந்திருக்காங்க. ரஷ்ய கப்பலை பிடிச்சிட்டான். ஆனா ரஷ்யாவால காப்பாற்றுவதற்கு தனது கப்பலை இயலலை. ரஷ்யா அங்க இருந்து ட்ரோன்களை அனுப்பினாலோ படைகளை அனுப்பினாலோ அங்கு அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெரும் சேதாரம் வந்துடும். இந்த மாதிரி உபாதைகள் மட்டும் இல்லாம இது ரஷ்ய எல்லைகளை தாண்டி அட்லாண்டா அந்த கடற்படை பகுதியில் அமெரிக்காவினுடைய முழு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நெருங்கின பிறகுதான் அவன் பிடிக்கிறான். இது ரஷ்யா எச்சரிக்கை மட்டும்தான் விட்டுருக்கு. ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய அந்த இண்டிகேஷன் மட்டும்தான் போயிருக்கு. ஆனா இந்த விஷயத்துல அமெரிக்கா சக்சஸா ரஷ்யா கண்ட கிட்னாப்டு ரஷ்யாவுடைய ஆட்களை கடத்திட்டாங்க. கப்பலை மட்டும் இல்லை அப்படிங்கிறது உறுதியான செய்தியா தெரியுது. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு ஓப்பனா நான் நிலையை சொல்ல போனா அமெரிக்காவுடைய கை ரொம்ப ஓங்கிட்டு. ஏன்னா அவன்கிட்ட ஏராளமான செல்வம் இருக்கு சார், ஏராளமான டெக்னாலஜி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்ல 3 வருஷமா எல்லாத்தையும் இழந்துட்டான். 7,000-8,000 பேர்கிட்ட செத்துட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் செத்ததா சொல்றாங்க. உக்ரைன் போர்ல அவர்களால இன்னும் ஒரு தொடரான முடிவு கன்க்ளூட் ஆக முடியல. பாயிண்ட் நம்பர் 1.
ரஷ்யாவுக்கு இந்தியா மாதிரி நாடுகள், பிரேசில் நாடுகள் சீனாவுக்கு வாங்கிட்டு இருந்த அதையும் இப்போ தடை பண்றான். நம்ம புட்டின் வந்து இந்தியாவுக்கு வந்து சொன்னாரு, நான் தான் அவனுக்கு அணு ஆயுதமே கொடுக்குறேன், அணு ஆயுதத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல் நீங்க என்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். ரஷ்யாவை நேரடியாக தாக்கினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற பயந்து தான் அவர் ரஷ்யாவுடைய கப்பல்களை கடத்தி உலகம் முழுவதும் நான் தான் டான், நான் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. இதை உண்மையிலேயே இன்னைக்கு மிக மிகுந்த ஆபத்துல இந்தியா கிடையாது, மிகுந்த ஆபத்துல 3 நாடுகள் இருக்கு. யார் யாரு சார் அந்த 3 நாடுகள்? இந்த 3 நாடுகள் பெரிய ஆபத்துல இருக்கு. ஓகே, அது தப்புறதே கஷ்டங்கிற மாதிரி ஒரு நிலை. முதலாவது சீனா. சீனாவுக்கு 2 ஸ்கோப் தான் இருக்கு. ஈரானுடைய எண்ணெய் வளம், இரண்டாவது வெனிசுவேலாவுடைய எண்ணெய் வளம். வெனிசுவேலாவை ஃபுல்லா அமெரிக்கா எடுத்துட்டாங்க. இன்னும் அது ஈரான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கு காலை கிடைச்ச தகவல், ரஷ்ய கப்பலை தாங்கியும் தாண்டியும் இங்கு படைகளை அனுப்பப்படலாம் சீனாவிலிருந்து என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 2017 இருந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? 45 லட்சம் கோடி. எத்தனை லட்சம் கோடி? 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிலாம் இல்லை, 45 லட்சம் கோடி. இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும். அதே போன்று அவனுக்கு கடன் கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்கான் தெரியுமா? 10 லட்சம் கோடி. யார் கொடுத்தது? சீனா. அப்போ இது 45 10 55. அது அல்லாம சீனா வந்து அவன் நாட்டுடைய டெலிகாம்ல ஒரு 700-800 மில்லியன் யூஎஸ் டாலரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். கட்டமைப்புகள் எல்லாமே அவன் தான். அமெரிக்காவுக்கு என்ன ஒரு ஆசை நிறைவுனா, சீனாவை எலும்ப முறிச்சிடும். அவனுக்கு ரஷ்யாவை பத்தி கூட பயம் இல்லை. நல்லா கவனிங்க, ரஷ்ய கப்பலை மடக்கி இருக்கிறது மூலம் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்றான், நான் யாரை வேணாலும் கை வைப்பேன், நீ என்ன ஒண்ணும். உலக சட்டத்தையே நான் மதிக்க மாட்டேன்னு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமா சொல்றாரு. யாருமே கேட்க முடியல சார். அவன் நாட்டு கப்பலை எதுக்கு சார் பிடிக்கணும்? அவன் நாட்டு கப்பல்ல ஆயுதங்கள் இல்லை, அவன் நாட்டு கப்பல்ல தீவிரவாதிகள் இல்லை, அவன் நாட்டு கப்பல்ல கடத்தல் ஒண்ணு இல்லை. ஈரான்ல இருந்து கொண்டு போன பொருட்கள்னு சொல்லப்படுது. அதுல என்ன இருக்குங்கிறதுலாம் இன்னும் புது டீட்டெயில்ஸ் வெளியாகல. ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்க, என் நாட்டுடைய மக்களை பாதுகாக்கணும், என் நாட்டுடைய மக்களை நீ வந்து சேவ் பண்ணணும், என் நாட்டுடைய மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. ஆனா ரஷ்யா ட்ரை பண்ணி அவங்களுடைய மிலிட்ரியோ அவங்களுடைய விமானப்படைகளோ தோத்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இல்லை உடனடியாக போய் கேப்சர் பண்ணியிருக்கலாம், உடனடியாக போய் கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய அது முறையாம ரஷ்யா தோத்துருச்சு. அதனால இப்ப அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அவங்க பாக்குறாங்க. ஆனா இப்ப உலகத்துல எதுவும் தெரியாம இப்ப இருக்கிற 2 நாடு சார், மொத்தம் 3 நாடு ரஷ்யாவை ரொம்பவே அடிச்சு நொறுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பிரிட்டன் என்ன செய்தி வந்திருக்குன்னா, பிரிட்டனுடைய மிக முக்கியமான ஹென்றி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. டிஃபென்ஸ் காரிடார், ரஷ்ய கப்பலை மடக்கிறதுக்கு நானும் உதவி செஞ்சேங்கிறான். நானும் ஒரு ரவுடின்னு அவர் காட்டிக்கிறாரு. ஏன்னா நாங்க ஒரு கூட்டாளி. ஈரான் அவனுடைய பயங்கரமான எதிரி, வடகொரியா அவனுடைய பயங்கரமான எதிரி, வெனிசுவேலா பயங்கரமான எதிரி, நிக்கோலஸ் மதுரா எதிரி, ஆயத்துல்லா கோமினி எதிரி, ஜிம் ஜாங் எதிரி, ஜிம்பிங் எதிரி, புட்டின் எதிரி. இப்ப நம்ம நாட்டையும் எதிரியா தான் பார்த்துன்னு இருக்காங்க. நாம எல்லாரையும் சமமா தான் பார்த்தோம். இப்ப இந்த விஷயத்துல ரஷ்யாவினுடைய போக்கை இப்ப என்ன செய்ய போறாங்கிறது பெரிய குழப்பத்தில் இருக்கு. ரஷ்ய கப்பலை மட்டும் இல்ல, வெனிசுவேலா இருந்து ஒரு சிங்கிள் பைசா கூட வராது. யாருக்கு? சீனாவுக்கு. ஏன்னா 55 லட்சம் கோடியை போட்டு இவனுடைய ஆட்கள்லாம் அங்க வேலை பார்க்கறான். அமெரிக்காக்காரன் எல்லாத்தையும் துரத்தி விட்டு முதலீடு வராது, கைப்பற்றிட்டான். 2 இடம் தான் ஸ்கோப் சீனாவை பொறுத்தவரை. ஒன்று வெனிசுவேலா, மற்றொன்று என்னது? ஈரான். இந்த 2 பேர் தான் 80%. அங்க 10 சார் வந்து 1970 35 லட்சம் பேரல் எடுத்துட்டு இருந்தான். யாரு? வெனிசுவேலா. இன்னைக்கு எவ்வளவு எடுக்கிறான் தெரியுமா? 11 லட்சம் பேரல், 10 லட்சம் பேரல் தான். அது 3.5 மில்லியன் எடுத்துட்டு இருந்தான். எங்க? வெனிசுவேலா. இன்னைக்கு எடுக்கிறது 1 மில்லியன் தான். அந்த 1 மில்லியன்லையும் 10 லட்சம் பேரல்ல 9 லட்சம் பேரல் சீனாக்கு வந்து. இவன் பார்த்தான் விலையும் கம்மியா எடுத்து அவன் நாடு எல்லாத்துலயும் நம்மளோட போட்டி போடுறானே. டெக்னாலஜி வைஸா போட்டி போடுறான், டிஃபென்ஸ்ல போட்டி போடுறான், லேசர் டெக்னாலஜில போட்டி போடுறான், ஏர் கோரிடால், நாட்டில் மேனுஃபேக்சரிங், டைனி ப்ரொடக்ஷன், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாவற்றிலும் சீனா போட்டி போடுறான். தெற்காசியா முழுவதுமே, தென்கிழக்காசியா, மத்திய கிழக்குலையும் கால் பதிச்சிருக்கான். சவுதி அரேபியாவோட, ஈரானோட. இவனுக்கு வரக்கூடியது 2 தான். 2 காலி பண்ணு. 3. 1 ரஷ்யாவை அடிச்சா ரஷ்யா இப்போ ரஷ்யாட்ட காசு கிடையாது, ரொம்ப வறுமை தான் ரஷ்யா. உக்ரைன் போர்ல ரொம்ப வறுமையாயிட்டான். அவனுக்கு 30 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கான் அமெரிக்கா. இப்ப சீனாவுடைய எலும்பை முறிக்கணும். அதுக்கு ஒரே வழி, வெனிசுவேலால உள்ள
இதை அடிக்கணும். அடிச்சுட்டா அதான் அவனை முடிச்சுட்டா அதுக்கு அடுத்து இப்ப ஈரானை கை வச்சு கை வைக்கிறான். ஈரான்ல இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, உள்நாட்டு போர். 348 இடங்கள்ல 34 யூனிவர்சிட்டியில 400 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இன்றைக்கு 31 ப்ராவின்ஸ்ல கலவரம் நடக்குது. அமெரிக்கா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஆயத்துல்லா கோமினி வெளிவா சொல்லிட்டார். வெரி கிளியர் டிஸ்க்ளோஸ்ட் எஸ்டர்டே. அமெரிக்காவும் மொசாத் உளவுப்படையும் சேர்ந்து என் நாட்டில் ப்ரொவோக் பண்றான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஈரானில் வறுமையில் ஆழ்ந்துக்கிற அந்த சமூகம் ஆயத்துல்லா கோமிடி ஆட்சிக்கு எதிராக திரும்பினால் ஆட்சி வீழ்ந்துரும். அங்க பஹலேவின்னு ஒருத்தர் இருக்கான். யாரு? மன்னர் சாவுடைய பையன், அமெரிக்காவில் கையில இருக்கான். அவன் தூண்டி விட்டுட்டு இருக்காரு அவர், பஹலேவி. அவர் இப்ப என்ன சொல்றாரு, நான் என்னுடைய சொல்ல கேட்டு இந்த மதவாத ஆட்சியை, ஷியா தலைமையிலான கொமேனி ஆட்சியை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மக்கள் ஃபுல்லா அவன் பின்னாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 10 லட்சம் பேர் போராட்டத்தில் ஈடுபடுத்ததாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா பாருங்க, ஈரானை காலி செய்து விட்டால் உலகமே அமெரிக்கா காலில் போயிடும். ஏன்னா நம்ம இப்ப இந்தியா, நமக்கு ரொம்ப நட்புறவு நாடு ஈரான், நமக்கு நட்புறவு நாடு ரஷ்யா. ஒரு தகவல், சீனாவோடு 65 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம் இந்தியா. இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு சீன முதலீடுகளுக்கு இந்தியாவில் அனுமதி 60 லட்சம் கோடி. கொஞ்சம் கொஞ்சமா வரும். எதுக்கு கொடுத்துருக்கோம் தெரியுமா சீனாக்கு? இதெல்லாம் மற்ற செய்தியில வந்திருக்காது. எதிரிக்கு எதிரி நம்ம இனி சீனாவோட முரண்படக்கூடாது. சீனாவோடு இணக்கமான போக்கை கையாளணும். சீனாவோடு இணக்கமான போக்கு கையாண்டா சீனாவுக்கும் நம்ம அவனுக்கு அடுத்த சக்தி. பொருளாதாரத்தில் அவன் 17-18 ட்ரில்லியன், நாம 4 ட்ரில்லியன். மக்கள் தொகையில 2 சமம். ஏர் டிஃபென்ஸ், கன்சியூமிங் எல்லாத்துலேயும் சமம். அமெரிக்காவை காலி செய்வதற்கு நம்ம எடுத்த ஆயுதம் இதுவரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் பெருசா வரல. 65 லட்சம் கோடி ரூபாய்க்கு சீன திட்டங்களுக்கு இந்தியாவில் அனுமதி. நாம முதல்ல டிக்டாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா? இப்ப நாம என்ன பண்ண போறோம், சீனாவுக்கு இந்தியாவில் நல்ல அழகா வழி விட்டு போறோம். எதிரிக்கு எதிரி நண்பர், நம்ம பக்கத்துல இருக்கிறார். கல்ச்சரலா நமக்கு அமெரிக்கா கொடுக்குற தொந்தரவுல சீனா ஒன்றும் கொடுக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால பிரிக்ஸ் கூட்டமைப்புல நாமளும் இருக்கோம், சீனாவும் இருக்கிறது, ரஷ்யாவும் இருக்கிறது, பிரேசிலும் இருக்கிறது, சவுத் ஆப்பிரிக்காவும். அவனுக்கு இதைத்தானே காரணம் வைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ரஷ்யாவுடைய இதை கடத்தினதுக்கு மெயின் காரணம், இப்போ ரஷ்யாவுடைய எம்பி அலெக்சி அப்படின்பவர் அமெரிக்காவுடைய கப்பல்களை நாங்க மூழ்கடித்து விடுவோம் அப்படின்ற போல சொல்றாரு. அவங்க கிட்ட எந்த ஒரு பலமும் பணமும் இல்லை அப்படின்ற போல சொல்றீங்க. எப்படி இதுக்கு சாத்தியம் இருக்கா? அமெரிக்கா இது எப்படி எடுத்துக்கொள்ளும்? டெக்னாலஜி வைஸா ரஷ்யாவினுடைய இது பலம் வாய்ந்தது. அமெரிக்காவோட பலம் வாய்ந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ரஷ்யாவுடைய சில ஆயுதங்கள்லாம் கண்டெய்னர்ல இருக்கு, ரொம்ப ரகசியமா இருக்கு. அது வெளிப்படுத்தல. அலெக்சாண்டர் இப்ப அலெக்சாண்டரியா அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அவர் முக்கியமான சட்டத்தரணி. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த விஷயத்துல ரஷ்யாவால ஒன்றும் செய்ய முடியலையே. ரஷ்யா ஃபோர்ஸா போய் மிரட்டி தூக்கிட்டு வர முடியும். அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த அளவுக்கு படகு இருக்குதுன்றீங்க, ஆனா இங்க காப்பாற்ற முடியலையே. காப்பாற்ற முடியாத காரணம், அதுக்கு சில ப்ரெஷர்கள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க நிறைய பேர். அது என்ன சூழல் என்னங்கிறத நமக்கு இன்னும் முழுமையான ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும். ஆனா எல்லா நாடுகளும் கூட மாதிரி ஒரு அறிக்கையை இப்ப ரஷ்யா விட்டுருக்காங்க. ஆனா ரஷ்யாவை பெரிய குழப்பத்துல, ரஷ்யா கூட அட்லாண்டால கூப்பிட்டு பேசினாரு, ஹங்கேரியில கூப்பிட்டு, புடாபெஸ்ட்ல கூப்பிட்டு பேசுறதுக்கு போனா எதுக்குமே புட்டின் ஒத்துக்கொள்ளல. புட்டின் எதுக்குமே ஒத்துக்கொள்ளல. கூப்பிட்டதுக்கெல்லாம் போயிட்டு கையை கொடுத்துட்டு வந்துட்டாப்ல. புரியுதா? ஜெலன்ஸ்கியோட போரை நிறுத்தலை. இப்ப நேத்து முந்தானத்து கூட குரூஸ்னிக்கு மிசைலை வச்சு அடிச்சு 4 பேரை காலி பண்ணி விட்டான். எங்க? உக்ரைன்ல. அப்ப உக்ரைன் ஏன் சொல்ல கேளுன்னா, இப்போ அவன் என்ன நடக்கிறான்னா, டொனால்ட் ட்ரம்புடைய இந்த நடவடிக்கை, வெனிசுவேலா நடவடிக்கை, ரஷ்ய கப்பல் நடவடிக்கை, இந்தியாவுக்கு மீது டேரிஃப் போட்டது, என்ன சீனாவை மிரட்டுறது, ஈரான் விவகாரத்தை என்ன நடத்துன்னா, அவருக்கு ஒரு மேன் ஆஃப் பீஸ், எனக்கு ஒரு நொபெல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். நான் 30 தடவை பேசினேன். யாரு நினைக்கிறா? டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறார், அமெரிக்காவும் நினைக்கிறான். ஆனா இப்ப அதுக்கு வழி இல்லைன்னு ஆயிட்டலையா? அப்ப என்ன ஆவா? ஒண்ணு அஹிம்சா, இன்னொன்னு அடி. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெரிய டிக்டேட்டர்ஷிப் ஆயிரும். ஆனா அவருக்கு மேல கத்தி தொங்குது. எங்க தொங்கு தெரியுமா? அமெரிக்காவில். நான் இப்ப முதல்ல என்ன சொன்னேன், கொஞ்சம் முன்னாடி பேசும்போது இந்த பெட்டியில தானே சொன்னேன், போற பெட்டிலையும் சொன்ன நினைக்கிறேன். அவருக்கு மேல அமெரிக்க செனட்ல இனி எந்த நாடுகளையும் தாக்க முடியாம
தோல்வி அடைஞ்சு போச்சு. 53-47. ஆமா, 5 பேர் ரிப்பப்ளிகன் போட்டான். ட்ரம்புடைய எம்பிகளே இவங்களுக்கு ஆதரவா. அடுத்து மாகாணங்களுடைய தேர்தலையும் ரிப்பப்ளிக் தோத்து போச்சு. அடுத்து 1/3 மெஜாரிட்டி எம்பிக்களுடைய தேர்வு ஒன்று வரும். எல்லா எம்பிக்களும் அமெரிக்காவில் செனட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள், அமெரிக்கன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் சேர்ந்து அதுல வலுவான அமைப்புல வரும். அதுல நிச்சயமா டொனால்ட் ட்ரம்ப் தோத்து போவார். ஓகே ஓகே, அது அவரே சொல்றாரு, நான் தோத்துட்டா என்ன வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமா, அது அவரே சொல்றாரு. அது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி வரும்போது இம்பீச்மெண்ட் அப்ளை ஆயிரும். நம்பிக்கைத்தால் தீர்மானம் கொடுக்கணும் அமெரிக்காவில். அதுல 2 சைட்லயும் இருக்கக்கூடிய சுதந்திரமாக சுயாதீனமான எம்பிக்கள் இருக்கிறாங்க, டெமோக்ராட்ஸ் எம்பிக்கள் இருக்கிறாங்க. ரிப்பப்ளிக்ல அவருக்கு எதிராக போட்ட 5 எம்பி இருக்காம இல்லையா, அது 5-10 ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா தோத்து போச்சுன்னா அந்த உலகத்துக்கு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மைண்டு சரியில்லாதவனை, பைத்தியக்காரத்தனமான ஒரு நாட்டை, இந்தியா போன்ற அமைதியான தேசங்களை ஒரு அன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தி மத்திய கிழக்குல தாறுமாறான நடவடிக்கை மேற்கொண்ட இந்த மாதிரி இருப்பது இந்த உலக பிராந்தியத்துக்கும் பெரிய அச்சுறுத்தல் நான் பார்க்கறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இதைத்தான் வேதம் சொல்லுது. எல்லா வேதங்களும் அதைத்தானே சொல்லுது. எல்லாற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அமெரிக்காவுடைய இந்த அத்துமீறலுக்கு ஒரு முடிவு இருக்கிறத தான் நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை ட்ரம்ப் குறித்து அவரை மகிழ்விப்பதற்காக அமெரிக்க படைகள் என்னென்ன செய்து, என்னென்ன அத்துமீறல்கள் செய்து அப்படின்றத குறித்து நீண்ட விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.